வந்து அவர் பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளத்தை சந்திக்கிறதால என்ன பண்ணுறாரு, மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. அதன்படி வந்து அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ட் போட்ட எல்லாருமே வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து சொன்னால் புரிஞ்சுக்குங்க, என் மேலே எந்த கேஸ் சொன்னாலும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ராகவ் இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால் பேசிகிட்டு இருக்கோம். டைமில் கரெக்டாக நம்ம அபி வராங்க. அபி வந்தோடனே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றாங்க. லாவண்யா தடுக்க பார்க்குறாங்க. அபி வந்து நான் பேசி தான் தீருவேன்னு சொன்னதால் சரின்னு சொல்லிட்டு ராகவ் ஓகேன்றாரு. அதன்படி வந்து அபி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ் வந்து எப்படி வந்து வாபஸ் ஆச்சு, அந்த கேஸ் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தண்டனை கொடுக்காம வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சது, ராகவ் மேலே எந்த தப்பு இல்லைன்னு வந்து கோர்ட் வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சாரி ராகவ், இந்த கேஸ் வந்து முடிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதை நம்பி நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும், உங்களுக்கே கூட இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னும் போது அப்போ வந்து பிஸ்னஸ் செய்யாமல் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்டோன்னே, இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப்பை வந்து வாங்கிக்கணும்னு நினைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ராகவுக்கு. உடனே வந்து அபிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அபி வந்து உங்களை தேங்க்ஸ் எதிர்பார்த்து நான் இதெல்லாம் செய்யலை, எனக்கு என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் நான் தீர்க்கத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போயிடுறாங்க. அபியே போகிறதே பார்த்துட்ருக்காரு ராகவ். இது லாவணியை வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்துச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து லாவணியா சொன்னோன்னே செமையாக வந்து சுந்தரி டென்ஷன் ஆகிறாங்க. சுந்தரி முரளிக்கிட்ட சொன்னதால முரளி வந்து இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் வந்து அபிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்து நியூ இயர் சர்ப்ரைஸ் வந்து ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து பூ கொடுக்க வைக்கிறாரு. அந்த பிள்ளைங்க எல்லாமே பூ கொடுக்குறாங்க. அதை பார்த்து அபி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. உண்மையிலே இது எனக்காக தான் செஞ்சிங்களா அப்படின்னு, உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அபிக்கு.